Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரெகுலரா கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ABHA கார்டை பத்தி சொல்லுங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸா வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கும் ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த ABHA கார்டுனா என்ன, இதுலேருந்து கிளைம் பண்ண முடியுமா, ABHA நம்பர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக A to Z கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல் விஷயமா, இந்த ABHA கார்டும் ஆயுஷ்மான் கார்டுமே தனித்தனியான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஆயுஷ்மான் கார்டில் தான் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா உங்களுக்கு இன்சூரன்ஸாக கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஸ்கேன் பண்ணுறதோ அல்லது ஆம்புலன்ஸ் ஃபீஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ABHA என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ABHA என்ன அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்த் அக்கௌண்ட் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து எலிஜிபிலிட்டி ஆகலையோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ABHA கார்டு மூலமா எலிஜிபிலிட்டி வர வச்சு அதை ஆயுஷ்மான் பாரத் கார்டை வாங்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த ABHA கார்டை கிரியேட் பண்ண உடனே வந்து நீங்க கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா 100% உங்களால கிளைம் பண்ண முடியாது. உங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் உருவாக்குறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க கலைஞர் காப்பீடு திட்டம், அதே போல இந்த ABHA கார்டு நம்பர் எல்லாமே கிரியேட் பண்ணி தருவாங்க. அதே போல நீங்க தமிழ்நாட்டில் கலைஞர் காப்பீடு திட்டம், அதாவது மருத்துவ காப்பீடு திட்டம் வச்சிருந்தீங்கன்னா 100% நீங்க அந்த குடும்பத்தில் ஆண்டுக்கு 5 லட்ச ரூபாய் வீதத்தில் இந்த ஒரு கிளைம் வந்து நம்மளால பண்ண முடியும். நீங்க அதர் ஸ்டேட் போறீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் கார்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பயனுள்ளதா வந்து கண்டிப்பா இருக்கும். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அதை இப்போ வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் முடியல, நீங்க வந்து வெளி மாநிலங்களில் வந்து ஒரு சிகிச்சை பெறுவீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் கார்டு அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த ABHA கார்டை உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு பண்றாங்க பார்த்தீங்களா, அங்கேயே வந்து பண்ணுவாங்க. அவங்க இந்த நம்பரை கிரியேட் பண்ணி அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்டரேட் கிட்ட கொடுத்து அவங்க வந்து ஓகே இவங்களா எலிஜிபிலிட்டியா இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா அந்த டீடைலாம் பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுஷ்மான் கார்டை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து கொடுப்பாங்க. ஏன் இந்த கார்டை பண்ணி நம்ம அதுக்கு எலிஜிபிலிட்டி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் PHH கார்டு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த அட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஆயுஷ்மான் கார்டு ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த ABHA கார்டை ஓபன் பண்ண பிறகு இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஆயுஷ்மான் கார்டுக்கு அவங்க இந்த எலிஜிபிலிட்டிலாம் பரிசீலனை பண்ணி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனுப்பிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே பண்ணாங்கன்னா இந்த கார்டை நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஆயுஷ்மான் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நபருக்குமே, குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபருக்குமே 5 லட்சம் ரூபாய் வந்து கிளைம் வந்து பண்ண முடியும். ஆனா மருத்துவ காப்பீட்டுல குடும்பத்துக்கு 5 லட்சம் தான் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்களே இந்த ABHA கார்டை கிரியேட் பண்ணீங்கன்னா கூட இதை எடுத்து போய் டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கலெக்டரேட் கொடுத்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இல்ல நீங்களே ஸ்ட்ரெயிட்டா அங்கேயே போய் பண்ணீங்கன்னா கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த கார்டை எப்படி அப்ளை பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு தேவை டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட கம்பல்சரி ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டுல லிங்க் ஆயிருக்க மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். இது இருந்துச்சுனாவே ஈஸியா உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு இந்த ABHA கார்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டை ஓபன் பண்றதுக்காக நீங்க வந்து உங்களுடைய Chrome browser வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதில் ஜஸ்ட் ABHA அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. அதில் முதல்ல வரக்கூடிய வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமாகவும் உங்களால் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பேஜ்க்கு வந்துட முடியும். இதில் ஜஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு கிரியேட் ABHA நம்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒன்று உங்களுடைய ஆதாரை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று டிரைவிங் லைசன்ஸ்னு இருக்கும். இப்போ நான் ஆதார் கார்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும், அதை மைண்டில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்சென்ட் கலெக்ஷன் இருக்கும். அதில் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஐ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் இருக்கும், அதை ஐ அக்ரீன் கொடுத்துட்டு இதில் வரக்கூடிய சம்மை வந்து கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு இருக்கும். இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய ஆதார் நம்பரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் ஆயிருக்கும். ஸோ மறக்காமல் அந்த OTP இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன்ஸ்லாம் நம்பரை வந்து நீங்கள் வந்த OTP நம்பரை போட்டுட்டு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஃபார் கம்யூனிகேஷன் இஸ் சேம் ஆஸ் ஆதார் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டுன்னு. ஸோ அது கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து மேனிட்டரி வந்து கிடையாது, இருந்தாலும் நீங்கள் கொடுக்குறதுனா வந்து கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர் ஏபிஎஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நம்பர்லாம் ஒன்றும் கொடுக்க தேவை கிடையாது. இதில் சஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர் வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதன் பிறகு இங்கே உங்களுக்கு சஜெக்ஷன் காட்டும், இல்லைன்னா நீங்களே வந்து டைப் பண்ணிக்கலாம். கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கிரியேட் அப்படின்னு கொடுத்த பிறகு என்னுடைய ஆதார் டீட்டெயில்ஸ், அதாவது என்னுடைய ஆதாரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டீட்டெயில் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்பர் வந்துருச்சு. எனக்கு இப்போது ஏபிஹெச் நம்பரும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கொடுத்த ஏபிஹெச் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அங்கே ஷோ ஆயிருக்கு. என்னுடைய டேட் ஆஃப் பர்த், என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆயிருக்கு. கியூஆரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த கார்டை நீங்கள் பிவிசியாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த கார்டை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கலெக்டர் வந்து கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இந்த கார்டை நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீடு திட்டவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னாலே உங்களால் வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியும், டெலீட்டும் பண்ணுறீங்களா உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கார்டை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு அடிஷ்னல் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வரதுக்காக இதை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். மறக்காமல் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் இந்த கார்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆயுஷ்மான் கார்டை வரதுக்காக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இந்த நம்பரை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இதில் வந்து கிளைம் பண்ண முடியாது, நீங்கள் அதர் ஸ்டேட்டில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இதை வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வராங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது அதர் ஸ்டேட்டில் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபருக்கும் 5 லட்ச ரூபா என்ற விதத்தில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலிக்கு நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.